கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. பாடல்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது. துதி ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம். சபையார் எல்லாரும் கூடி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. கடந்த 2 மாதங்கள் எங்களையும் திருச்சபையும் விசுவாச குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து போஷித்து பராமரித்து நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். சோர்ந்து போன நேரங்களிலே, பலவீனப்பட்ட நேரங்களிலே எங்களை தாளாட்டி சீராட்டி தூக்கி சுமந்து நடத்தி வந்தீரே நன்றி. இந்த 3ஆம் மாதத்தை முழுவதும் நம்முடைய தயவுள்ள கரத்திலே எங்களையும் குடும்பங்களையும் சபையும் ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர்வழி நடத்தும், எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் இந்த மார்ச் மாசத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்கலாம். இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை எடுத்து சொல்ல மாட்டீங்களா? இந்த மார்ச் மாசத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சி பக்கத்தில் நல்ல கையை குலுக்கி சந்தோஷமா சொல்லு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அப்போ ஒரு கேள்வி வரும், இதுவரைக்கும் நடத்தலையா? அப்போ தோத்திரம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு எபினேசர் என்று கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதுவரையிலும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார், கடைசி பரியந்தம் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கடந்த 2 மாசங்கள் நம்மளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து சுகன் ஜீவன் பலனை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் இந்த 3ஆம் மாசத்திற்காக நான் வாக்குத்தத்தத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை உணர்த்தினார். நான் உன்னை நடத்துவேன் நித்தமும். கர்த்தர் நடத்தினால் நம் வாழ்விலே நடக்கின்ற ஒரு 4 காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு 4 things. கர்த்தர் ஒரு மனுஷனையாவது, கர்த்தர் ஒரு குடும்பத்தையாவது, கர்த்தர் ஒரு வியாபாரத்தையாவது, கர்த்தர் ஒரு உத்தியோகத்தையாவது, கர்த்தர் ஒரு விவசாயத்தையாவது, கர்த்தராலே ஏதோ ஒன்று நடத்தப்படும் போது கர்த்தர் செய்கிற நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்போ கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் நம்மளை நடத்தணும் அப்படின்னா நம்மளும் அவரோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்கே பாருங்கள், அந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. ஒரு மனுஷனை கர்த்தர் நடத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்பர் 1 நாம் வாசிக்கலாம். வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஹல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க, திருப்தியாக்கி. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை பிரதர்? நிறைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை. நிறைய வஸ்திரங்கள் இருக்கிறது, திருப்தி இல்லை. நிறைய சாப்பிட்றோம், திருப்தி இல்லை.
ஆமாம், நிறைய வாழ்க்கையில் ரொம்ப பெஜாராக இருக்கிறோம்பா அப்படின்றாங்க. பெஜாராகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இல்லைங்களா, திருப்தி இல்லை, என்னுடைய உத்தியோகத்தினால என்னுடைய குடும்பத்தினால திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்தினால் கர்த்தர் செய்கிற முதல் காரியம் உன்னை திருப்தியாய் மாற்றுவார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை திருப்தியாய் மாற்றுவார். ஒருவேளை இந்த 2 மாதம் உங்கள் வாழ்க்கையில் எது ஒரு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அது உங்களுடைய வேலை நிமித்தம் திருப்தி, உங்களுடைய சேலரி வருது திருப்தி இல்லை, குடும்பம் இருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தராலே நடத்தப்படும் போது, லீடிங் பை எ காட், கர்த்தர் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அதில் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி இருக்கிறது, அதை கவனிக்கணும். அது எந்த காலத்தில் திருப்தியாம் பிரியமானவர்களே? சம்பூர்ணமாக இருக்கிற காலத்தில் அல்ல, எல்லாமே உங்கள் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது அல்ல. அங்கே போட்டிருக்கிறது மகா வறட்சியான காலம். மகா வறட்சி என்று சொன்னால் பஞ்சம். சொல்லுங்க, எது பஞ்சம்? குறைவுகள். பஞ்ச காலத்தில் திருப்தியாக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. பஞ்சம் என்றால் என்ன? ஒன்றும் இல்லாத சூழ்நிலை, குறைவான சூழ்நிலை, ஆகார குறைவு. அசல் மழை இல்லைன்னா பஞ்சம், வறட்சி. நிறைய குடும்பங்களில் வறட்சியை பார்க்குறோம், நிறைய தேசங்களில் வறட்சியை பார்க்குறோம், நிறைய பிஸ்னஸில் வறட்சியை பார்க்குறோம். வறட்சின்னு சொன்னால் குறைந்து போகிறது, குறுகிய மனப்பான்மையில் போகிறது, ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் வறட்சி. காலியாயிடுச்சு, எதுவுமே இல்லை, நோ டெவலப்மெண்ட், நோ இன்க்ரிமெண்ட், அப்படிதான், அதுதான் வறட்சி. அப்போ வறட்சியான இந்த காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை குறுகிய மனப்பான்மையில் போனாலும் கர்த்தர் உங்களை அந்த வறட்சி காலத்திலையும் திருப்தியாய் வைப்பார். ஆண்டவர் எந்த காலத்தில் சொல்றாரு? மகா வறட்சியான காலம். ஆமென். ஒருவேளை எங்கள் குடும்பத்திலே வறட்சிகள் இருக்கலாம், பட்டாங்குறைகள் இருக்கலாம், பணக்குறைகள் இருக்கலாம், அநேக நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அந்த காலத்திலேயும் நடத்த உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை திருப்தியாய் கர்த்தர் வைப்பார். கர்த்தர் செய்கிற திருப்தி எதெல்லாம் உங்களை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். சங்கீதம் 147 சங்கீதம் 14 வசனம். ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் எதனால திருப்தியாக்க போகிறார் என்று முதல் காரியத்திலே பார்க்கலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமைகளினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரா? அந்த 147 சங்கீதம் 14 வசனத்தில் உன்னுடைய எல்லைகளிலே சமாதானத்தை கொடுப்பாராம். என்ன கொடுப்பாரா? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லைங்க. கணவனுக்கு மனைவிக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சண்டை, பிரச்சனை, ஆமாம், போராட்டம். இன்னைக்கு என்ன இல்லை? சிந்தனையிலே, உள்ளத்திலே சமாதானம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் நடத்தும் போது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சம்பூர்ணமான சமாதானம் இருக்கும். ஒருவேளை எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரியாத, உன்னை விட்டு எடுக்க முடியாத ஒரு சமாதானம் இருக்கும் தேவன் உங்களை நடத்தும் போது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கர்த்தர் என்னை நடத்தணும்னு சொல்லி? அப்படியேப்பட்டவங்க மட்டும் கை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே எங்களை நீர் நடத்தும். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எங்களை நித்தமும் நடத்தும். முதலாவது பார்த்தோம், கர்த்தர் உச்சிதமான கோதுமைகள்னால உங்களை என்ன பண்றாராம். இரண்டாவது பார்க்கும்போது 145 சங்கீதம் 16 வசனம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அப்பா, சகல ஜீவிகளுடைய பிராணனை கர்த்தர் திருப்தி பண்ணிக்கிறாரா? ஆனா மனுஷனுக்கு தான் என்ன இல்லை பிரதர்? ஜீவிகளெல்லாம் திருப்தியாக்குதான்.
மனுஷனுக்கு என்ன ஆசை ஓவரா இருந்தால் திருப்தி இருக்காது. ஆசைகள் ஓவரா இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததிலே ஓடணும், வாழணும், அதிலே திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சகல பிராணிகளினுடைய கோரிக்கைகளையும் வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிற தேவன் நம் தேவன். ஆமென். வாசிங்க சங்கீதம் 90 சங்கீதம் 14 வசனத்திலே கிருபையினாலே திருப்தியாக்குகிறாராம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உச்சிதமான கோதுமைகளால் திருப்தியாக்குகிறார். எல்லா ஜீவனுடைய எல்லா காரியங்களை கர்த்தர் கொடுத்து திருப்தியாக்குகிறார். மூன்றாவது அவருடைய கிருபையினாலே நாம் திருப்தியாகுகிறோம். எத்தனை பேருக்கு வேணும் இந்த கிருபை? அதுக்காக தான் காலையிலே அந்த கிருபை கிடைக்கிறது. அந்த காலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கதறி ஜெபிக்கும் போது அந்த கிருபையினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்க என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சங்கீதம் 91 சங்கீதம் 16 வசனத்தை பார்க்கின்ற போது நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுல திருப்தியாக்குறாரா? நீடித்த நாட்களாய் உங்களை திருப்தியாக்கி. ஒரு மார்ச் மாசம் மட்டுமல்ல, நீடித்த நாட்களாய் இந்த பூமியிலே வாழ்ற அத்தனை நாட்களாய் நீ திருப்தியாய் வாழ்கிற வாழ்க்கையை வாழணும்னா அது தேவனால ஒரு மனுஷன் நடத்தப்பட்டால்தான். அது பஞ்சமோ மகா பஞ்சமோ, அது வறட்சியோ மகா வறட்சியோ, தேசங்களில் எப்படியா இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தராலே ஒரு மனுஷன் நடத்தப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு குறை இல்லாமல் திருப்தியாய் கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் நம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த 17 அதிகாரத்திலே எல்லாம் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அந்த பஞ்ச நாட்களிலே எலியாவை கர்த்தர் திருப்தியாய் போஷித்தார். நீங்கள் பார்க்கின்ற போது 17 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றில் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயா கவனிங்க. ராஜாக்களின் காலத்திலே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானது, வறட்சி உண்டானது. அது மகா வறட்சி. மழையும் இல்லை, பனியும் இல்லை. 3 வருஷம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாட்களிலே அந்த பஞ்சத்தை அறிவிக்கும்படியாக தேவன் ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி இருந்தார். அவர்தான் ஏலியா தீர்க்கதரிசி. சொல்லுங்க, யார் அவர்? ஏலியா தீர்க்கதரிசி. ஆம், எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஏலியா மட்டும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டுக்கிறாரு. என்னதான் சாப்பாடு எலியாவுக்கு? ரொட்டியும் இறைச்சியும். அல்லேலூயா. எப்ப கொண்டு வந்து கொடுத்துச்சா? சொல்லுங்கம்மா. விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும். அல்லேலூயா சொல்லுங்க. காலையிலே கொண்டு வந்து குத்துருமா, சாயங்காலம் கொண்டு வந்து குத்துருமா? அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்துல எல்லாம் என்ன இருக்குது? மகா வறட்சி. ஆனா ஏலியா மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிறாரு. ஆமென்.
அதுதான் திருப்தி. உன் வாழ்க்கையிலே ஏலியா நாட்கள் மட்டுமல்ல, ஒருவேளை இந்த நாட்களிலே பஞ்சங்கள் வரும் என்று சொன்னால், ஒருவேளை நம்மளுடைய நாட்களிலே தண்ணி இல்லாத வற்றி போகிற சூழ்நிலைகள் வரும் என்று சொன்னால், கர்த்தரால் நீ நடத்தப்படுகிறதான மகனாய் இருந்தால், கர்த்தரால் நடத்தப்படுகிற விசுவாசியாய் இருந்தால், உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. சங்கீதம் 81:16 வாசிக்காதீங்க. இது ஆமாம், தேனையினாலே திருப்தி ஆக்குறாராம். தேனி இதெல்லாம் ஒரே ஒரு காரியம். கர்த்தர் ஒரு மனுஷனை நடத்தினா, அது வறட்சியோ பஞ்சமோ, கர்த்தர் அவர்களை திருப்தியாய் நடத்துவார். நம்பர் 1. நம்பர் 2 ஏசாயா 58:11 போனோம். ஆமாம், 2வது பாயிண்ட்டுக்கு போகிறோம். கர்த்தர் நடத்துகிற அவர்களுக்கு எப்படி இருக்குன்றதில் நம்பர் 1 திருப்தியாக நடத்துவார், குறையே இருக்காது. நம்பர் 2, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆக்குவார்? நினமுள்ளதாக்குவார். எத்தனை பேருக்கு எலும்புக்கு இருக்குது? எல்லாம் இருக்குதா? சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு எத்தனை எலும்பு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? டோட்டலாக. வெரி குட். அந்த அம்மா படிக்கிறதுனால சொல்லுது, பிரிட்டிஷா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு 206 எலும்புகள் இருக்கும். ஆமென். 206. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சேர்த்து. இந்த எலும்புகள், இந்த பாடி நிற்கிறதுக்கு காரணமே இந்த எலும்புகள் தான். இந்த எலும்புகள் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஹோல் மேன், இந்த ஹோல் மனுஷனை நிற்க வச்சுங்கிறது எதுதான்? சொல்ல மாட்டீங்களா? போன்ஸ், எலும்புகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த பகுதியில் எலும்பு இல்லைன்னா ஹார்ட் என்னாகும்? பாதுகாப்பாக இருக்குமா? லங்ஸ் பாதுகாப்பாக இருக்குமா? அப்போ எல்லாத்தையும் பாதுகாக்கிறது எது? ஆமாம், தலையில் மூளை இருக்குது. இந்த மூளையில் எலும்பு இல்லை, தலையில் எலும்பு இல்லைன்னா என்ன ஆகாது? மூளை பாதுகாக்க முடியாது. அப்போது ஹோல் பாடி, இப்போ ஸ்பைனல் கார்டை சுமந்து பிடிக்கிறது எலும்பு தான். நம்ம இடுப்பை நிற்க வச்சுக்கிறது எலும்பு தான். நம்மளை ஓட வைக்கிறது எலும்பு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எலும்பு என்ன இருக்கக்கூடாது? பலவீனமாக இருந்தா எழுதுக்க முடியலையே. சத்திரம். அல்லேலூயா. ஏன் சொல்கிறோம்? என்ன பிரச்சனை? எலும்புல என்ன இல்லை? சொல்லுங்கம்மா. எலும்புல என்ன இல்லை? ஆமாம், எலும்புகள் நல்ல சத்துவாக இருக்கணும்னா 2 ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற அந்த எலும்புல, 1 கால்சியம், 2வது பாஸ்பரஸ். இந்த 2 இருந்தால் தான் எலும்பு நினமுள்ளதாய் பலமாய் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதை நம்ம பார்க்கின்ற போது இந்த எலும்புகள் நமக்கு என்ன செய்யுதா? சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், மூமெண்ட் அண்ட் ஸ்டோரேஜ். இன்னொன்று தெரியுமா? நமக்கு ரத்தம், பிளட் செல்ஸ் எங்கே உருவாகுது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, இங்கெல்லாம் கேளுங்க. சயின்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறேன் காலையில். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய பைபிள் ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸு, ஆர்கானிக் சயின்ஸு, இன்னும் எத்தனை எல்லாங்குதோ அத்தனையும் பைபிள் இருக்குது. பயோ கெமிஸ்ட்ரி எல்லாம் உண்டு பைபிளில். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. யார் சொல்கிறீங்க? பிளட் செல்ஸ் உண்டாகிற ஒரு இடம் எங்கே இருக்குது? போன் மேரோ. அல்லேலூயா சொல்லுங்க. போனில் ஒரு மேரோ இருக்குது. அந்த மேரோவில் உருவாகுது பிளட் செல்ஸ். அது உருவாச்சானாதான் உனக்கு ரத்தமே வளரும், பெருகும். ஆமென் சொல்லுங்க. அப்போது ரத்தம் அதிகமாக வரணுன்னாலும், உன்னுடைய பாடி பலனாக இருக்கணும்னாலும் என்னதான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? போன்ஸ். சொல்லுங்க. எலும்புகள். சொல்ல மாட்டீங்களா? எலும்புகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வேற எலும்பு நினச்சிக்க போகிறேன். உங்கள் எலும்புகள். அப்போ பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, முதலாவது உன்னை திருப்தியாய் மாட்டுகிறவர், 2வது என்ன பண்ணுறாரா? உன் எலும்புகளை நினைமுள்ளதாய் மாட்டுகிறார். நினைமுள்ளதாய் என்று சொன்னால் நல்ல போன் மேரோ உருவாகக்கூடிய எலும்புகளாய் என்று அர்த்தம். பலனுள்ள எலும்புகளாய், ஸ்ட்ரென்த்னஸ் உள்ள எலும்புகளாய் கர்த்தர் உங்கள் எலும்புகளை மாற்றுவாராக. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஆம், ஆண்டவர் நம் எலும்பை உடைக்கிறவர் அல்ல, நம் எலும்புகளை பலப்படுத்துகிறவர்.
கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தும் போது உங்கள் எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நிறைய சாப்பிடுங்க, எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தானே? அது மட்டும் இல்லை, ஆமாம், எலும்புகள் ஸ்ட்ராங்காய் மாட்டுகிறதே நம் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ஒருத்தர் சீக்கிரமாய் மைக்ல வாசிங்க. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு, அதுல போட்டுக்குது பாத்தீங்களா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரா? சத்துவம் இல்லாத எலும்புகள், சத்துவம் இல்லாத உடம்புக்கு ஆண்டவர் சத்துவை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சத்துவை கொடுக்கணும்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணணும்? லீட் பை எ காட். நீங்கள் தேவனால நடத்தப்பட வேண்டும். நீங்க ஆண்டவரால நடத்தப்பட வேண்டும். இல்லை சினிமா ஹீரோ உங்களை நடத்தினாரன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் காலி பண்ணிடுவார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களால நீங்க நடத்தப்பட்டா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களால் நீங்கள் நடத்தப்பட்டா அவங்களுக்கு என்ன ஆகுதோ அதுதான் உங்களுக்கும் வரும். நீங்க ஆண்டவரால் நடத்தப்பட்ட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், சத்துவம் உள்ளவர்களாய் மாற்றுவார், உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். எலும்புகள் பலன் அடையணும்னா கர்த்தரே அதை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வாசிங்க சீக்கிரமாய் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வேகமா எடுத்து வாசிக்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலோ பிரதர், உங்களுடைய நாபிக்கு அப்படின்னு சொன்னா உங்க உடம்புக்குன்னு அர்த்தம். உங்க உடம்புக்கு, உங்க எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னா, நல்ல சத்துவம் இருக்கணும்னா, நல்ல பி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா 2 காரியத்தை செய்யணும். நம்ம ஒன்னு கர்த்தருக்கு பயப்படணும், 2வது தீமையை விட்டு விலங்கணும். கையை பிடிச்சி பக்கத்துல சொல்லிடுங்க அந்த வார்த்தையை. ஒன்னு கர்த்தருக்கு பயப்படணும், 2வது தீமையை விட்டு தூரமா ஓடி போனோம். தீமையை விட்டு சொல்லுங்க, என்ன விட்டு? தீமையை விட்டு தூரமா ஓடி போனோம். தீமையில நீ செஞ்சு இருந்தனா, தீமையை நினைச்சு தீமையை பேசுன்னு தீமையிலே வாழ்ந்தனா உன் எலும்புகள் பலவீனமாய் மாறும். உன் எலும்புகள் பலனாய் மாறணும்னா நீ தீமையை விட்டு விலகி ஓடணும். தீமை என்றால் பாவம், தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியம், இஷ்டமில்லாத வழிகள், இஷ்டமில்லாத எண்ணங்கள், இஷ்டமில்லாத அநேக வார்த்தைகள், இஷ்டமில்லாத ரிலேஷன்ஷிப், இஷ்டமில்லாத வழிகள், இஷ்டமில்லாத மார்க்கங்கள், இஷ்டமில்லாத சம்பந்தங்கள் உன் வாழ்க்கையில இருக்குமானால் உன் எலும்புகளை பலவீனமாய் மாற்றும். நீ பலனாய் இருக்கணுமா? நீ பலவீனமாய் இருக்கணுமா? நீ பலனாய் இருக்கணும்னா டிபெண்ட் ஆன் யுவர் ஆக்டிவிட்டீஸ். உன்னுடைய கிரியைகளின் மூலமாக தான். நீ தீமையே செய்துட்டு இருந்தேனா பலன் எப்படி கிடைக்கும்? பலன் எப்படி கிடைக்கும்? குடிக்கிறது ஒரு தீமை, விபச்சாரம் ஒரு தீமை, உன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வாசிங்க, நேரம் ஓடி. வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். ஏமா எல்லாம் கேட்கணும் இந்த வார்த்தையை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். வேசித்தனத்தைக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும், நல்லா கேட்காங்க எல்லாம், காது திறந்து
மனுஷன் செய்யற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ, வேசித்தனம் பண்றவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயா, எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியே இருக்குமா? வெளியே செய்யறோமா? ஆனா சரீரத்துக்கு உள்ளே செய்யற பாவம் எதுன்னா வேசிதனம். வேசிதனம் என்று சொன்னால் முறைகேடான உறவு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவி தான் உறவு கொள்ளணும். அப்படி கணவர் இருந்தும் நிறைய கணவர்களை உறவு கொள்றது, மனைவி இருந்தும் நிறைய மனைவிகளை உறவு கொள்றது தான் வேசிதனம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, கல்யாணம் ஆவாத்துக்கு முன்னாவே பிரெக்னன்சி, தட் இஸ் வேசிதனம். அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாவே உறவு கொள்றது வேசிதனம். புரிஞ்சுச்சா? ஆமா, அப்படி யாரெல்லாம் வேசிதனம் பண்றானோ அவன் ஆத்மா கெட்டு போகுது, அவனுடைய ஆவி கெட்டு போகுது, அவன் சரீரம் நாறி போகுது. சொல்லுங்க, எப்படி போகுது? ஆமென், அல்லேலூயா. அவன் சரீரம் பலனற்றதாய் மாறுகிறது. அவன் எலும்புகளில் சத்து இல்லாம போயிடும். புரிஞ்சுச்சா? இந்த உறவு கொள்றத ஆண்டவர் எதுக்காக வச்சாருன்னா பரிசுத்த சந்ததியை பெற்றெடுப்பதற்காக தான். ஜாலியா எங்கனா போயிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்கு இல்ல. அப்படி இருந்தா நீ பாவி. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இந்த சரீரம் உறவு கணவன் மனைவியை தவிர வேற எந்த உறவு இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வேசிதனம். வேசிதன பாவத்தினாலே அவனும் கெட்டு போகிறான், அவன் குடும்பம் கெட்டு போகிறது, அவன் ஆத்மா கெட்டு போகிறது. இன்னைக்கு எத்தனையோ திருவிருந்தில கை வச்சு வேசிதன பாவத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் உங்கள் எலும்புகளில் நினம் இல்லை, பலன் இல்லை. வேசிதன பாவத்தை விளங்கி வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய எலும்புகள் நினமுள்ளதா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படு. நீ கர்த்தருக்கு பயந்தனா நீ எதுக்கு விளங்கி ஓடுவ? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதுக்கு விளங்கி ஓடுவ? சொல்லுங்க சிஸ்டர். வேசிதனத்திற்கு. ஹல்லேலூயா. ஓடி வந்துக்கிறீங்களா? கேட்குறீங்களா? இன்னும் செல்போனில் வஞ்சினிக்குதா? மெசேஜில் நோ. திருமணம் ஆகாத பெண்களுக்கு சொல்கிறேன், திருமணம் நடந்த பிறகு தான் உங்கள் வீட்டுக்காரன் தான் உங்கள் மேலே கையை போடணும். தட் இஸ் ஹோலினஸ். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படி நீ ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு வந்து ராபோஜன் எடுத்து என்னெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஆக்டிங் தான். நீ வேசிதன பாவத்தை விடலனா உனக்கு நஷ்டம் தவிர லாபம் கிடையாது. அது அழியட்டும், உங்கள் சிந்தனையிலிருந்து உங்கள் எண்ணங்களிலிருந்து வெளியேறட்டும். தட் இஸ் ஹோலி லைஃப். அவர் காட் இஸ் ஹோலி காட். அவர் சாதாரணமான தேவன் அல்ல, பாவிகளை செய்யற மாதிரி பாவியான தேவன் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென். ஆண்டவர் உன்னையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். என் மகள் என் மகன் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி. அப்படி யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி ஓடுறாங்களோ அவர்கள் எலும்புகள் என்னாகும்? சொல்லுங்கம்மா. ஆமா, நினமுள்ளதா இருக்கும், பலமா இருக்குன்னு சொல்லுங்க.